டெல்லியில் நடப்பாண்டில் இதுவரை இல்லாத வகையில் காற்று தர குறியீடு எண் 484 என்ற அளவை எட்டியதால் காற்று மாசு தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. டெல்லியில் குளிர்காலம் தொடங்கியதால் கடந்த சில நாட்களாக காற்றின் தரக் குறியீடு மிக மோசமான அளவில் நீடித்து வருகிறது. காற்றின் தரக்குறியீட்டு எண் 400ஐ தாண்டுவதே அபாயகரமானது என்று உலக சுகாதார நிறுவனம் குறிப்பிட்டுள்ள நிலையில் நேற்றைய தினம் டெல்லியில் காற்றின் தரக்குறியீடு 484ஆக பதிவாகியுள்ளதாக ஒன்றிய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. இதனால் டெல்லி நகரமே மெல்லிய பனிபடலத்தால் போர்த்தப்பட்டதை போல காட்சியளித்தது. எதிரில் இருப்பவர்களை தெளிவாக காண முடியாத சூழல் உள்ளதால் சாலைகளில் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றன. கடுமையான காற்று மாசுபாட்டை கட்டுக்குள் கொண்டுவர கட்டுமானம் மற்றும் இடிப்பு நடவடிக்கைகள், சுரங்கப் பணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. டீசலில் இயங்கும் வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டு சாலைகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. 10 மற்றும் 12ஆம் வகுப்புகள் உள்பட அனைத்து வகுப்புகளுக்கும் ஆன்லைனில் வகுப்பு நடத்தப்படும் என்று டெல்லி அரசு உத்தரவிட்டுள்ளது. டெல்லியில் காற்று மிக மோசமாக மாசடைந்துள்ள நிலையில் உயிரியல் பூங்காவில் உள்ள விலங்குகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் பூங்காவுக்குள் தண்ணீர் பீய்ச்சி அடிக்கப்படுகிறது. இதனிடையே உச்சநீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்கள் முகக்கவசம் அணியவும் சுகாதார நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் உச்சநீதிமன்ற பதிவாளர் அறிவுறுத்தியுள்ளார். சுவிட்சர்லாந்து நாட்டைச் சேர்ந்த ஐக்யூ ஏர் என்ற நிறுவனம் உலகிலேயே அதிக அளவில் காற்று மாசடைந்த நகரமாக டெல்லி மாறியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. நுரையீரலுக்குள் சென்று இதய செயலிழப்பு உள்பட உயிரை கொல்லும் நோய்களுக்கு காரணமான நுண்துகள்கள் உலக சுகாதார நிறுவனம் குறிப்பிட்டுள்ள அளவை விட சுமார் 130 மடங்கு அதிகமாக டெல்லியில் உள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.